வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மீண்டும் ஒரு குரு சீடன் கதையை பற்றி பேசுங்களேன். ஓகே. இந்த கதையில் சீடன் குருவை தேடுறாரு. இதுதான். சீடன் ஒருத்தர் இருக்காரு. அவர் குடும்ப வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிச்சு. தன்னுடைய கடமைகள்லாம் நிறைவேற்றிட்டு சரி, நம்ம இதுக்கப்புறம் ஒரு நல்ல குருவை தேடி போய் நம்ம சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்துட்டு ஒரு நாள் தன்னுடைய கரெக்டாக பொழுது சாயும் தருணம் தன் ஊரோட வெளியே அவுட்டர் ஏரியாவுக்கு வராரு. அவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ தான் உக்காந்துருந்தார். ஒரு மரத்தடியில் ஒருத்தர் உக்காந்துருந்தார். அவர் அப்போ தான் உக்காந்துருந்தார். இவரும் ஊருக்கு வெளியே போனார். ஊருக்கு வெளியே போனோடனே அவரை பார்த்தோன்னே ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தெரியுது, பட் வயசானவராக தெரியுது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கைடன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இது மாதிரி நான் ஒரு குருவை தேடிட்டு இருக்கேன், எனக்கான குருன்றவர் யாரு, எப்படி இருப்பாரு அப்படின்னு அந்த அந்த நபர் கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த வயதான நபர் சொல்றாரு, குருன்றவர் இந்த மாதிரி அங்கி போட்டிருப்பாரு, இந்த இந்த மாதிரி உடல் அமைப்பு வச்சிருப்பாரு, இந்த மாதிரி ஒல்லியான தேகம், தலைய வழுக்கையோட நித்திய தாடியோட இந்த மாதிரி இருப்பாரு அப்படின்னு. அடுத்தது அவர் இந்த மாதிரி ஒரு மரத்துல அந்த மரத்துக்கு கீழே இருக்க கல்லுல உக்காந்துட்டு இருப்பாரு வரையும் சொல்றாரு. விஷயம் என்னன்னா, அங்க அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு, அந்த இடத்த பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை பொறுமையா கேட்டுக்கிட்டு, சரிங்க சரிங்க, நான் அந்த குருவை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். ஓகே. அவன் போனான், ஒவ்வொரு ஊராக போகிறான், ஒவ்வொரு ஊராக தேடி தேடி பார்க்குறான். அந்த மாதிரி அந்த மரத்துக்கு கல்லெல்லாம் தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக ஊருக்கு ஒதுக்குறோம், மரத்துக்கு கல் போட்டு வச்சுப்பாங்க உட்காரத்துக்கு, இலைப்பாடுறதுக்காக. ஆனால் அவங்க சொன்ன அந்த அடையாளத்தில் நபர் யாரும் ஒரு கண்ணுக்கு தெரியல. தேடி தேடி பார்க்குறான். நாட்கள் உருண்டோடுதுக்குது. ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. 10 வருஷம் ஓடிச்சோடனே, சே, நமக்கு சந்நியாசம் வாங்கணுன்றது பிரார்த்தனை நமக்கு இல்லை போல இருக்கு, அந்த கொடுப்பனை இல்லை, நம்ம மறுபடியும் ஊருக்கே போயிடலாம், இங்கே எதுக்கு ஊர் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊரை நோக்கி வரான். தான் ஊரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஃபைன் டே, ஊருக்கிட்ட வந்தாச்சு. அது ஒரு விடியல் பொழுது. அந்த விடியல் பொழுதுல கரெக்டாக எப்போ அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அதையே மரத்தாண்ட இந்த முறை வரான். இந்த முறை இப்படி வரான், ஊருக்குள்ளே வர்றதுக்கு வரான். வந்து பார்க்கும்போது அதே மரம், அதே பாறை, அந்த பாறையில் அதே குருநாதர். எது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பார்த்தாரே அதே குருநாதர் இன்னும் கொஞ்சம் வயசாகி போய் அங்கே உக்காந்துட்டு படுத்துட்டு இருக்காரு. பார்த்த உடனே நேராக நான் குருவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது, இவர்கிட்ட தான் நம்ம அன்னைக்கு கேட்டுட்டு போனோம் அப்படின்ற ஞாபகம் வந்தது. அப்போ குருவே, உங்க அடையாளத்தை தான் நீங்க சொன்னீங்க, நீங்க ஏன் நான் தான் குருன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னான். உங்க அடையாளம் தான் நீங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அவன் இந்த கேள்வி கேட்டவனே அந்த குருநாதர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஏன்பா, குருவை அடையிறதுக்கான பக்குவம் உனக்கு முதல்ல வரணும். அன்னைக்கு உன் எதிர்க்கவே தான் குரு இந்த மாதிரி உடை உடுத்திருப்பாரு, அவர் உடலமைப்பு இப்படிலாம் இருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த மரம் அந்த மரத்துக்கு கீழே இந்த பிளேஸ்ல இருப்பாருன்னு எல்லாத்தையுமே உன் எதிர்த்து காமிச்சு சொல்லிட்டு இருந்தேன். உன் எதிர்க்கவே இருந்த விஷயம், அதுவும் இந்த மரமும் இந்த கல்லும் கூட நீ ஊரு விட்டு வெளியே வரும்போதெல்லாம் பார்த்து பழகப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா அப்போ நீ குருவை அடையறதுக்கான பக்குவம் இல்லை, அதனாலதான் நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு விறுவிறுன்னு வெளியே போயிட்ட. 10 வருஷம் கழிச்சு அந்த குரு எங்கன்னு தேடி தேடி குருவை அடையறதுக்கான பக்குவத்துக்கு நீ வந்துட்ட. அதனாலதான் இந்த முறை ரிட்டர்ன் வந்த உடனே என்னை பிடிச்சிட்ட, என்னை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி 10 வருஷம் நீ அலைஞ்சதை பத்தி பேசுனியே, நீ இது மாதிரி நீ என்னதான் தேடி வந்திருக்குன்றது நான் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையிலேருந்து நீ என்னையினாலும் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்றதுக்கான நான் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, இங்கேயே நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்பவும் ஒன்றும் இதுவாகல, வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபதேசம் ஆரம்பித்தார். 2 பேரும் தவ வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதுதாங்க மாரல். இது ஓஷோ சொன்ன ஸ்டோரி. இதோட மாரல் என்னன்னா, நிறைய பேர் இது மாதிரி எனக்கு குரு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க குருவை அடையிறதுக்கான மெச்சூரிட்டி வர வரையும் அந்த குருநாதர் உங்கள் எதிர்க்கவே உங்கள் பக்கத்துலேயே
அங்கவே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு குருவா தெரியவே மாட்டாங்க அந்த மெச்சூரிட்டி வர வரையும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்க குருநாதருக்கும் இவன் தான் நம்மளுடைய சீடன் தெரிஞ்சாலும் நீ மெச்சூரிட்டி வர வரையும் அவங்களும் சொல்ல மாட்டாங்க. இது இது ஒரு கோடடு வேர்டுங்க. இதை டீகோட் பண்ணால் இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம குருநாதர் இப்படித்தான் இருப்போம்னு டெஃபினேஷன்லாம் வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த டெஃபினேஷன்லாம் அப்பாற்பட்டவங்களாக இருப்பாங்க குருநாதர்கள். இது என்னுடைய சொந்த அனுபவங்க. மீண்டும் விவாதிப்போம்.